Hey, what's up guys? இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹேண்ட் பிரேக் மூலிமா எப்படி நம்ம வீடியோஸ்லாம் எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் உங்கள் மனிஷ், நீங்கள் பார்க்குறது மனிஷ் பர்ஃபெக்ட் டெக். லெட்ஸ் கோ. ஹேண்ட் பிரேக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன். இதற்கான டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது காஸ்ட்லாம் கிடையாது, ஒன்லி ஃபார் ஃப்ரீ அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? இப்போ இந்த ஹேண்ட் பிரேக்கை நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா டேரெக்டாக நீங்கள் கம்ப்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு ஃபைலை டேரெக்டாக எடுத்து ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நீங்கள் ஃபைலில் இப்படி விட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எடுத்துருக்கேன் விக்ரமோட ஒரு ஹை குவாலிட்டி வீடியோ சாங் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், போர்க்கொண்ட சிங்கமோட வீடியோ சாங் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் இருக்க ஆப்ஷன்லாம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? முதல்ல பார்க்க போகிறது ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ்னால் நீங்கள் டேரெக்டாக இது மூலியமாக ஃபைல் ட்ராக் பண்ணி போடலாம். ஓகேங்களா? இது தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு கியூ. கியூவில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கியூவில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டரிங்க்கான ஃபைலில் போய்ட்டு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் எப்போ வேணால் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ மெயின் இண்டியாவுக்கும் போயிடுச்சு. இப்போ நான் கியூவில் ஆட் பண்ணல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் என்கோடிங். என்கோடிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய ஃபைல் வந்து கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதான் என்கோடிங். ஏற்கனவே நம்ம கியூவில் பார்த்தோம், கியூவில் வந்து என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது. ப்ரிவியூன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வீடியோவை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ப்ரிவியூ வந்து 10 செகண்ட் செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃபைலோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிவியூ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ் ப்ரிவியூ வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அடுத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்ஸ். இங்கே கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்ட ப்ரீசெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி கேஜெட்ஸ் ஆகட்டும், இல்லைனா ஃபோன்ஸ் ஆகட்டும், இல்லைனா வெப் வேரியண்ட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ப்ரீசெட்ஸ் ஆப்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன ஆண்ட்ராய்டுக்கு என்ன மாதிரி வீடியோ கோட் தேவைப்படுது, மொபைலுக்கு எப்படி, வெப்புக்கு எப்படி அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரீசெட் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட், நீங்கள் என்ன ஃபார்மேட்டாக நீங்கள் வந்து ஃபைலை கம்ப்ரஸ் பண்ண போகிறீங்க. MP4 ஃபார்மேட்னால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது, MKB ஃபைலு, அப்புறம் WebM, இதெல்லாம் கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆன வெர்ஷன். இதுக்குன்னா அந்த டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாமே இருக்கும். கீழே பார்த்து ட்ராக் கோட்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபைலோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன். இந்த டைமென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபைலோட டைமென்ஷன்ஸ், என்ன டைமென்ஷனில் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, அது என்னவா நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது. ஓகேங்களா? என்னென்ன சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே ரிசொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங், நீங்கள் 4K வரைக்குமே நீங்கள் அல்ட்ரா ஹை டெஃபினிஷன் 8K ஃபுட்டேஜ் வரைக்குமே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. நிறைய வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஹை குவாலிட்டியாக வச்சுருப்பாங்க, நாங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் இந்த மாதிரி தான். அப்புறம் பார்டர் நீங்கள் வந்து கஸ்டம் வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன். இந்த ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபில்டர்ஸ் நீங்கள் தேவைப்படுது, ஷார்ப்பின் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோ வந்து கிரேஸ் கலரில், அதாவது கிரே கலரில் வீடியோ நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலரிங் மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஃபில்டர் ஆப்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஆப்ஷன். இந்த வீடியோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ என்கோடர், என்ன மாதிரி என்கோடிங் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 264 and 265 தான் நம்ம மோஸ்ட்லி அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறது. நார்மல் விண்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இது இந்த வீடியோ என்கோடர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ், நீங்கள் என்ன ஃப்ரேம்ஸில் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். 60 ஃப்ரேம்ஸ், 120 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபுட்டேஜ் வந்து குவாலிட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இங்கே இருக்கிற குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃபைலோட இது அதிகமாகும், அது லாஸ் ஆகும். நார்மலாக நீங்கள் 20 வச்சுருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குட்டான குவாலிட்டியில் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் ஆவரேஜ் பிட்ரேட் வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், எவ்வளோ பிட்ரேட்டில் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் கான்ஸ்டன்ட்டே வச்சுக்கிறேன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் எனக்கு தேவையில்லை, நான் வந்து சோர்ஸ் ஃபைலில் இருக்கிற மாதிரியே நான் வச்சுருக்கேன், நீங்கள் சோர்ஸ் ஃபைலே செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் வந்து செட் ஆகிடும், பிரச்சனையாக இருக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து என்ன ஆடியோவோ நீங்கள் வந்து உங்கள் வீடியோ ஃபைலில் இருக்கிறத எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க. MP3 இல்லை AAA ஃபைலையா, இல்லை என்ன மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிட்ரேட், என்ன குவாலிட்டியான பிட்ரேட் என்ன குவாலிட்டியில் இருக்கணும்.
96, 116, 192 இதெல்லாம் பிட்ரேட், அதாவது ஆடியோவோட குவாலிட்டியை பேஸ் பண்ணி கொடுக்குறது தான் இந்த பிட்ரேட் ஆப்ஷன்ஸ். அப்புறம் ஸ்டீரியோ, மோனோ, ஸ்டீரியோலாம் உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் லெஃப்ட் ரைட்டு கேட்குற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சாம்பிள் ரேட், என்ன சாம்பிள் ரேட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்றது. அப்புறம் ஆடியோவை சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்ஸ். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன சப்டைட்டில்ஸ் வேணுமோ ஒன்று ஒன்றா கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. அடுத்து சாப்டர்னால் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சாப்டராக நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் சாப்டர். இது இம்போர்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த ஃபைல் வேணுமோ அதிலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தாங்க இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். ரொம்ப ஈஸியான விஷயமாக நம்ம ஒரு குயிக் பைட் மாதிரி ஒரு ஓவர்வியூ பார்த்தாச்சு. ஓகேங்களா. இங்கே எனக்கு ப்ரிவியூ காட்டும். ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி மினிமம் 10 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் பார்த்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதோட ஃபைல் சைஸை நான் பார்க்க போகிறேன். இதோட ஃபைல் சைஸ் எவ்வளோ இருக்குன்னா 57 MB இருக்குது. இப்போ இருக்க நான் ஃபுட்டேஜோட ஃபைல் சைஸ் வந்து 57 MB இருக்குது. இப்போ நான் இதை கம்ப்ரஸ் பண்ணேன்னா என்ன ஃபைல் சைஸில் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் எந்த ஃபைலில் வைக்கிறீங்களோ அந்த ஃபைலில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது ஓகேங்களா, என்னென்ன ஃபைல் நேமில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ கொடுத்துட்டு ஸ்டார்ட் என்கோடிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸு என்கோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபைல் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எந்த இடத்துல வந்து சேவ் பண்ணமோ அங்கே போய் பார்க்கலாம். போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா 45 MB நம்மளுக்கு காட்டுது. ஓகேங்களா. ஃபைல் கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. ஏன் நம்மளுக்கு வந்து 45 MB காட்டுதுன்னா, நம்ம ஏற்கனவே வச்சுருந்த ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 54 MB. ஸோ நம்ம அதே 54 MBயில் நம்மளுடைய ஃபாஸ்ட்டு ப்ரீசெட் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணி அதில் குவாலிட்டியை மாற்றினா நம்மளுக்கு இன்னும் கம்ப்ரஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் கம்ப்ரஸ் பண்ண ஃபைலை உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். சும்மா பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் ஃபைல் கம்ப்ரஸிங். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஓரளவுக்கு கிளியராக பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி until then bye from Manish.